இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டில் வேல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது போக வேண்டிய ஒரு கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சில பேர் முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி சாத்திரேன்னு வேண்டியிருப்பாங்க. அதை எந்த முருகன் கோயிலில் போய் கொடுக்கறது அப்படின்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பாங்க. ஒரு பிரச்சனை வந்ததுமா, நான் முருகன்கிட்ட வேண்டியிருந்தேன், உனக்கு வேல் வாங்கி சாத்திரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலே கொடுக்கலாமா, அல்லது வேறு ஏதாவது முருகன் கோவிலில் தான் கொடுக்கணுமா, இந்த மாதிரி கேட்பாங்க. எல்லா முருகன் கோவிலையும் நீங்கள் வேல் வாங்கி சாற்றலாம். அதுக்குன்னே சிறப்பு பெற்ற ஒரு கோவில் இருக்கு. அந்த ஊர் பேரே வேலாயுதம் பாளையம். கரூர் பக்கத்தில் இருக்கு. கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம் பாளையம் முருகன் கோவில். அந்த மலை மேல இருப்பார் முருகப்பெருமான். புகழை மலைன்னு சொல்லுவாங்க. ஒரு 315 படிக்கட்டு ஏறி போகணும். அந்த கோவில்ல முருகப்பெருமான் கிட்ட நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு உனக்கு வேல் சாத்திரம்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அல்லது முருகப்பெருமானால இது எனக்கு நடந்தது, நான் ஒன்று வேண்டியிருந்தேன், அது எனக்கு நடந்தது, அதுக்கு நான் முருகனுக்காக வேல் சாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர்களும் இந்த கோவிலுக்கு போய் வேல் சாற்றி வழிபாடு செய்யலாம். நாங்கள் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறோன்னா அதுக்கான முறைகள் எல்லாமே நான் உங்களுக்கு வேறு வேறு பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அவங்களும் ஒரு முறை வாய்ப்பு இருக்கும்போது கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம் பாளையம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த வேலினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அழகாக அருணகிரியார் பாடினார். என்ன பாடினார்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேனர். அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் அது சக்தி வேல், அது வெற்றி வேல். வாழ்க்கையில நமக்கு எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கக்கூடிய வேல். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து நமக்கு வெற்றியை தரக்கூடிய வேல். அந்த வேல் வழிபாடு செய்பவர்கள், முருகனுக்கு வேல் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்தணும் என்று நினைப்பவர்கள் ஒரு முறை வேலாயுதம் பாளையத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.